நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் வந்து நம்ம தேங்காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு கப்புனா அரை கப்பு தான், பாருங்கள், 3/4 கப்பு எடுத்துருக்குறேன். இந்த கப்பில் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் அளந்துக்கோங்க. நான் 3/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்குறேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஒரு கப்பு 3/4 கப்பு தேங்காய் எடுத்தோம். பாருங்கள், 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், 1/4 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். பாருங்கள், இதை கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. 3/4 கப்பு தேங்காய், 1/4 கப்பு தண்ணி, 1 ஸ்பூனு சீரகம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டு இதை நைஸாக இதே தண்ணியில் அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த தேங்காவை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இன்னும் 1/4 கப்பு தண்ணி இருக்குது. ஜாரில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான் அளவு. 1 கப்பு தண்ணி, 1 கப்பு அளவு, ஒரே அளவாக வைங்க. அளவு மாற்ற வேண்டாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம இதை நல்லா கலக்கிக்குவோம். அந்த தண்ணி அரை கப்பு வந்து தேங்காயில் ஊற்றுங்க தண்ணி. அரை கப்பு வந்து அந்த ஜாரை அழைச்சி ஊற்றிடுங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டு, இது தேவைக்கு சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. அந்த தேங்காய் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 கப்பு அரிசி மாவு, இடியாப்பம் மாவு, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அரிசி மாவு இருந்தாலும் போட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேங்க. மெதுவாக இந்த தண்ணியே போதும். இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சிம்பிளாக இந்த மாதிரி வீட்டில் பசங்க ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. பாரு எவ்வளோ சாப்பிடுவாங்க. பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருக்கா? நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. அதே அளவு. 1 கப்புனா 1 கப்பு தேங்காய், 1 கப்பு பால், 1 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசி மாவு. அவ்வளோதான். ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு இதை தட்டிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. 5 நிமிஷம். ரொம்ப கொதிக்கும். 5 நிமிஷம் ஆற விட்டு நம்ம இதை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். சிம்பிளான இது ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் கையில் எண்ணெயோ நெய்யோ தொட்டிக்கணும். இதை இன்னொரு வாட்டி நம்ம இதை நல்லா பிசைக்கணும். சிம்பிளாக பாருங்கள். அரிசி மாவு தேங்காய் இருந்தால் உடனே இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சின்னதாக நம்ம பூரிக்கு எடுப்போம் இல்லையா மாவு, அந்த மாதிரி சின்னதாக எடுத்து இப்படி உருட்டி அது தட்டி போட்டுக்க போகிறோம். அது எப்படி தட்டுறது நான் காட்டுறேன். இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இலை எடுத்துக்கோங்க. எது இருந்தாலும் சரி. அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு நல்லா கொஞ்சமாக பூரி சைஸில் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக உருண்டி எடுத்து இது மேலே வச்சு அதை அப்படியே தட்டிக்கோங்க. மெலிசாக தட்டிக்கோங்க. கடாயில் எண்ணெய் வச்சு அப்படியே சுட்டு எடுத்துக்கிறதாங்க. மெலிசாக தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் காய வச்சு நம்ம இதை சுட்டுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். மாவு வெந்துட்டு மெலிசாக தட்டி எல்லாத்தையும் இந்த மாதிரியே தட்டிக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து உள்ளெல்லாம் வெந்து வரும். 4 தட்டி வச்சுட்டு அதில் போட்டு எடுங்க. மேலே வந்துடும் பாருங்கள். லைட்டாக வெந்த பிறகு திருப்பி விடுங்க. பாருங்கம்மா, நல்லா ஐயில் வச்சு சுடுங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காது.
ஐடில் வச்சு சுடுங்க. வந்துட்டாங்க நல்லா வந்து இந்த மாதிரி கலராக வெந்து வந்துடுச்சு பாருங்க, சூப்பராக. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸு, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். தேங்காயில் செஞ்சது. தட்டி தட்டி போட்டு எடுத்துருங்க. இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு நான் காட்டுறேன், சரிங்களா? பாருங்கள், எல்லாமே சுட்டுட்டோம். சூப்பராக வந்துக்குது பாருங்கள். ஒன்று லாஸ்ட்டில் நான் பெருசாக போட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா செவந்து நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. மொறுன்னு நல்லா சுட்டு இருக்குது. அரிசி மாவு 1 கப்போ தேங்காய் இருந்தால் போதும், இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு கமெண்ட் போடுங்க. இது யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இன்னொரு டிஷ்ல நம்ம பார்ப்போம்.